நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த செந்தில் பாலாஜி அவருக்கு இன்னைக்கு பிணை வழங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷார்ட்டா அவருடைய கேஸ்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத முதல்ல பேசலாம். டெஃபினட்டாக செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் பயணமும் இந்த கேஸ் பயணமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அது தெரிஞ்சாதான் எதனால் அவருக்கு பெயில் கிடச்சிருக்கு, எதனால் இத்தனை நாள் 471 நாள் வந்து அவர் உள்ளே இருந்தாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் டேனியல். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் பயணம் அவர் தொடங்கினது வந்து அதிமுகவில். அண்டு சப்சிக்வெண்ட்டாக வந்து அதிமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக ஆக்குறாங்க கவர்மெண்ட்டில். அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகும்போது ஹார்ட்லி ஒரு 39-40 இயர்ஸ் தான் இருப்பார் ஏஜ். ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் மினிஸ்டர் இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்தார். டிரான்ஸ்போர்ட் துறை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆகப்பட்டது. அந்த துறையுடைய ரெக்ரூட்மெண்ட் ஆகப்பட்டது டிஎன்பிசி கிடையாது. ஆர்டிகல் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வழியாக ரெக்ரூட் பண்ணணும்னு கண்டிஷன் இல்லை அப்போ. இப்போ இருக்கு காரணம் பிடிஆர் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆவின் துறையும் டிரான்ஸ்போர்ட் துறையும் இப்போ டிஎன்பிசி கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல அது இல்லாமல் இருந்த பொழுது அப்போ அதை ரெக்ரூட் பண்ணுற அந்த பவர் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி டைமில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருந்தது, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன் என்ன? இப்போ இருக்கிறது அலிகேஷன். ஏன்னா அவர் அக்யூஸ்ட் தான், ஏன்னா கேஸ் வந்து இன்னும் முடிவுக்கு வரல இல்லையா. ஸோ அதனால வந்து அவர் மேல அலிகேஷன் ஆகப்பட்டது. வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட காசு வாங்கி, ஒரு சில பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு சில பேருக்கு காசு வாங்கி வேலை கொடுக்கல. இவங்க வந்து கேஸ் போடுறாங்க செந்தில் பாலாஜி மேல. இந்த கேஸ் போடும் பொழுது எப்படி இந்த கேஸ் போட்டாங்கன்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து இந்த கேஸ் போடுறதுக்கான பர்சியூ பண்ணது, இந்த கேஸ் பர்சியூ பண்ணது வந்து டிஎம்கே. ஏன்னா அப்போ அவர் இருந்தது ஏடிஎம்கே. ஸோ அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து செந்தில் பாலாஜி மேலே கேஸ் வந்து இது ஃபைல் பண்ணப்படுது. பார்த்தீங்கன்னா 3 பேர் கேஸ் போடுறாங்க அவர் மேலே. 3 எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணப்படுது. அப்புறம் சிசிபி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கிறாங்க. சென்ட்ரல் கிரைம் பியூரோ எடுத்துக்கிறாங்க. சரி, இதை எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அவங்க எஃப்ஐஆரும் போட்டுடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங்காக இருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கட்சியாக மாறுறாரு. ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேலே பதவி இழந்துடுறாரு. இருக்கும்பொழுதே பவரில் இருக்கும்போதே பதவியை இழந்துடுறாரு. ஒரு நாள் திடீர்னு அவர் மந்திரி இல்லை. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அந்த கட்சியில் இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் இருந்தும் அப்படி கொஞ்சம் அந்த டெம்பரரியாக இருந்தார். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அமமுக போனார். அமமுகவில் இருந்து கட்சி தாவி டிஎம்கேக்கு வந்துட்டார். எந்த கட்சி அவர் மேலே கேஸ் போடணும்னு பர்சியூ பண்ணாங்களோ அந்த கட்சிக்கே அவர் திரும்பிட்டாரு. வந்த உடனே இது வந்து செந்தில் பாலாஜியுடைய பொலிட்டீஷியனுடைய அந்த குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்தில் பாலாஜி வந்து இஸ் a குட் நெகோசியேட்டர், ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன். நீங்க பாருங்க, ஒரு அவர் எதிர்த்த ஒரு கட்சிக்குள்ளேயே அவர் வந்து கட்சியில வந்தது மட்டும் இல்லாம ஷார்ட் பீரியட்ல மந்திரியா இருக்காரு. அப்போ அதுல இருந்து அவர்கிட்ட இருக்கிற திறமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிக்குன்னு ஒரு திறமை இருக்கும்ல, அந்த திறமையில அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்குன்றது நம்ம கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். பட் ஹவவர் செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே 2021 டாஸ்மாக் துறையும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் மந்திரி ஆயிடுறாரு. ஆன உடனே அவர் மேலே அந்த கேஸ் பெண்டிங்காக இருந்தது சிசிபி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, காம்பவுண்டிங் பணம் வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்தவங்க போயிட்டு காம்பவுண்டிங் பெட்டிஷன் நாங்கள் கொடுத்துட்டாரு திருப்பின்னு சொல்லி போடும்பொழுது மெட்ராஸ் கோர்ட்டில் அலோவ் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. இப்போ இந்த இடி எந்த இடத்துல சார் வருது? இந்த கேஸ்க்குள்ள இடியோட ரோல் எப்படி, எந்த இடத்துல வருது இடி சார்? இப்போ நீங்க கேட்குற கேள்வி 100% ரைட். ஏன்னா நீங்க இடினாலே அது அரசியலாக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இடிக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவம் தான். ஆர்டிகல் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி இந்தியா இஸ் a union of states. இந்தியா, தட் இஸ் பாரத், இஸ் a union of states. அந்த கூட்டாட்சி தத்துவத்துல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கும் ஸ்டேட் போட்ட கேஸ்க்கும் என்ன லிங்க்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் கேஸ் போட்டாதான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டே அப்ளை ஆகும். அப்போ செந்தில் பாலாஜி வந்து இப்ப சிறைச்சாலையில 471 நாள் இருந்தாருங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் அவர் மேல கேஸ் போட்டதே. 471 நாள் இருந்தாருங்க, இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அரசியல் ஆக்கப்பட்டிருக்குங்கன்னு அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, எந்த பேஸுமே இல்லாம. ஆக்சுவலா அவங்களாலதான் அவர் உள்ள போனாரு. ஏன்னா ஸ்டேட் போட்ட கேஸ், அந்த கேஸை பர்சியூ பண்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸா இருக்கு. அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது வந்து ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கிறதுனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தாங்க. அப்போ டேனியல், நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்கன்னு சொன்னாக்க
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யார் எடுத்தது? சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட்டா? ஸ்டேட் எடுத்ததுனால தான் இடி வந்தாங்க. அப்ப எப்படி நீங்க திடீர்னு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு காரணம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் நீங்க புரிஞ்சுப்பீங்க. யூனியன் கவர்மெண்ட் எந்த ஆர்டர்ஸுமே இஷ்யூ பண்ணல. இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தது எல்லாமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த ஆர்டர் மேல ஸ்டெப் எடுக்கிறாங்கன்றது தான் பாயிண்ட். செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க காம்பவுண்டிங் போறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல காம்பவுண்டிங் பண்ணிடுறாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு அது மேல அப்பீல் போறதுக்கான பவர்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேள்வி கேட்கறாங்க, இவங்க தானா பாதிக்கப்பட்டவங்க? யாரு? அந்த 3 பேர் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னா கிடையாது. ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர்கிட்ட செந்தில் பாலாஜி காசு வாங்கி, அலிகேஷன் அவர் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன், காசை வாங்கிட்டு அந்த காசை வாங்கி வேலை கொடுக்காதவங்க பாதிக்கப்பட்டவங்களா, இல்ல காசு கொடுக்காம மெரிட்ல வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு போச்சே அவங்க பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு அவங்க போறாங்க மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஒரு பெட்டிஷன்ல அவங்க போன பெட்டிஷன்ல சுப்ரீம் கோர்ட் வந்து யாரு பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. அதுல பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது, அந்த வேலைக்காக தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல மெரிட்ல கடினமா உழைத்து அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே தானியல். அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு சுப்ரீம் கோர்ட் முதல் முறை அந்த டெஃபினிஷன் ஆஃப் அக்ரீவ்டு பார்ட்டியை கொண்டு வராங்க. அது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டெவலப்மெண்ட் நடக்குது. ரெண்டாவது டெவலப்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, மே மாசம் போன வருஷம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. என்ன இஷ்யூ பண்றாங்கன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷனே முடிஞ்சிருந்தாலும், பிரெடிகேட் அஃபென்ஸ்ங்கிறது ஸ்டேட் போட்ட கேஸ் முடிஞ்சிருந்தாலும், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ண உடனே 30 நாட்களுக்குள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. செந்தில் பாலாஜி அவர்களை கஸ்டடி எடுக்கிறாங்க. ஜூன் 13, 2023 அன்னைக்கு கஸ்டடி எடுக்கிறாங்க. 14ஆம் தேதி அவர் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி எடுக்கிற டைம்ல ஒரு ஆட்கொணு மனு போடுறாங்க, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அரெஸ்ட் பண்ற பவரே கிடையாது, ஏன்னா அவங்க போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. இதெல்லாம் செட்டில்டு மேட்டர்ஸ் ஆஃப் லா. பட் ஸ்டில் அவங்க ரைஸ் பண்றாங்க. ஹைகோர்ட்ல வந்து ஸ்பிளிட் வெர்டிக்ட் வருது. அதுக்கப்புறம் தேர்ட் ஜட்ஜ் கிட்ட போறாங்க. தேர்ட் ஜட்ஜ் கிட்ட இருந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அரெஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லாஃபுல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தின உடனே செந்தில் பாலாஜியுடைய அந்த 15 நாள் கடந்துடுது. ஏன்னா போலீஸ் கஸ்டடி எடுக்கணும்ல. கடந்த உடனே இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க, போலீஸ் கஸ்டடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இனிமே. ஏன்னா 15 நாளுங்கிறது முடிஞ்சு போச்சு, இனிமே வந்து கோர்ட் கஸ்டடி தான், அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி தான் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஒரு தீர்மானம் வருது, அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்னன்னா, போலீஸ் கஸ்டடிங்கிறது ஃபர்ஸ்ட் 15 நாள் கிடையாது, எப்போ வேணா அந்த 60 நாள் எடுத்துக்கலாம், அந்த 15 நாள் அப்படிங்கிற ஒரு இது வரும்பொழுது அதுக்கப்புறம் கஸ்டடி எடுக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து கஸ்டடி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே வருது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. 471 நாளுமே அவரோட மைண்ட் வந்து சட்ட போராட்டத்தில் தான் இருந்தது. அவரோட மைண்ட். அதுக்காக அவருடைய வழக்கறிஞர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லீகல் செல்லு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாங்க. அது வந்து தொடர்ச்சி ஒர்க் பண்ணி. இப்ப வந்து நீங்க சொல்றதுல இருந்து இப்ப ஒரு தனி மனிதரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி இவ்வளவு நாள் காவல்ல வச்சுக்கலாம், இதை விட அதிகமா இருந்தவங்களாம் இருக்காங்க. இப்ப கொஸ்டின் எங்க தெரியுமா, நீங்க கேட்கறது 100% ரைட். நீங்க கேட்கிற கேள்வி ஆகப்பட்டது ஆர்டிகல் 20, 21, 22 3 ஆர்டிகல் அவசரமைப்பு சட்டத்தின் படி. இந்த ஆர்டிகல் வந்து கண்டிப்பா வந்து ஹைலைட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் இவர் கேஸ்லயும். ஆர்டிகல் 21 of the Constitution of India, no person shall be deprived of his life or personal liberty except according to the procedure established by law. ஒரு லால சொல்லப்பட்டிருக்க ப்ரொசீஜர் படி தான் ஒருத்தரோட லிபர்ட்டி அஃபெக்ட் பண்ணலாம், அதாவது ஜெயிலுங்கிறதே. அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாளும் உள்ள இருக்கும் பொழுது 2 விஷயங்கள் நடந்திருக்கு. எதுவுமே நடக்கலன்னு இல்ல, அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. யார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கா? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மட்டும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, சிசிபியும் ஃபைல் பண்ணிருக்காங்க ஸ்டேட். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இது மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் 2வது பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பெயில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுது, சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ரிஜெக்ட் ஆகல, திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க ட்ரையல் கோர்ட்டுக்கு. திருப்பி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு. அப்போ பிப்ரவரி மாசம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு, இந்த மாதிரி பெயில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டெசிஷன் கொடுக்குறாங்க, ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, செந்தில் பாலாஜி மந்திரி பதவியில் இருக்காரு, அவர் வந்து மந்திரி பதவியில் இருக்கிறது ஹைலைட் பண்ணி சுட்டி காட்டி
அவரோட பிரதர் சரண்டர் ஆகல. மூணாவது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவருடைய கான்டாக்ட் ஒரு 6-8 மாசம் முன்னாடி வந்து அங்க ரெய்ட் நடக்கும்பொழுது அங்க இருக்க சப்போர்ட்டர்ஸ் செந்தில் பாலாஜி அவரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் சுற்றி காட்டுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. சப்சிக்வெண்டா வந்து செந்தில் பாலாஜி வந்து என்ன பண்றாரு, அதை அந்த ஜட்மெண்ட் பார்த்த உடனே அவரோட கண்ட்ரோல் இருக்கு ரிசைன் பண்றது. அது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் ரிசைன் பண்ண கூட சொல்லல. இன்ஃபேக்ட் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணி அவர் மந்திரியாவே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து அவரை வந்து அவருடைய வேண்டுகோளை இணங்கி, ஏன்னா அது இருந்தா பெயில் கிடைக்காதுங்கிறத செந்தில் பாலாஜி அவர்கள் புரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவா தொடர்றாரு. மந்திரி பதவி அவருடைய போர்ட்போலியோஸ்லாம் மாத்தி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவருக்கு பெயில் கிடைக்கல, டிஸ்மிஸ் ஆகப்படுது. ஆனா பெயில் டிஸ்மிஸ் ஆனது மட்டும் இல்லாம ட்ரையல் எத்தனை நாள் கூட நடத்தணும்னு சொல்லிடுறாங்க. அப்படி ட்ரையல் எத்தனை நாள் கூட நடத்தணும்னு சொன்ன உடனே அது மேல வந்து மேல்முறையீடு போறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். மேல்முறையீடு போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாரா, இங்க செஷன்ஸ் கோர்ட்ல நடுவண் நீதிமன்றத்தில் என்ன பண்றாரு, அந்த மூன்று வழக்கு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான், ட்ரையல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டோட ட்ரையல் நடத்த முடியும். செக்ஷன் 44 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி நீங்க கிளப் பண்ணணும். கிளப் பண்ணனா கூட அந்த 3 பிரெடிகேட் அஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சாதான் நான் அதுல கன்விக்ட் ஆகறனா அக்விட்டல் ஆகறான்னு தெரியும். ஒரு சமயம் நான் அக்விட்டல் ஆயிட்டேன்னா இந்த டிடென்ஷன் பீரியட் இருக்குல்ல, கஸ்டடி பீரியட், அப்போ நான் உள்ள இருந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, இது என்னுடைய அடிப்படை உரிமையை பாதிக்குதுன்னு பெட்டிஷன் போடுறாரு. இது போட்டுட்டு இருக்கும்போது இது நீதிமன்றத்துக்கு வருது. திருப்பி இந்த பெட்டிஷன் நடுவண் நீதிமன்றத்துல டிஸ்மிஸ் ஆகி இது ஹைகோர்ட்ல இருக்கிற தருணத்துல பெயில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல லிஸ்ட் ஆகுது. இப்ப பெயில் வந்து லிஸ்ட் ஆன உடனே தான் பார்க்க வேண்டிய டைமிங். மே மாசம் இது லிஸ்ட் ஆகுது. மே மாசம் இந்த பெயில் லிஸ்ட் ஆகுது. மே 24 வந்து சுப்ரீம் கோர்ட் ஹாலிடேஸ். ஜூன் மாசம் ஜெனரலா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூன் மாசம் வந்து வெக்கேஷன். நாங்கெல்லாம் ஆர்கியூ பண்றதுலாம் மே மாசம் முடிச்சுப்போம். ஜூன் மாசம் வெக்கேஷனா இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படி கிடையாது. மே மாசம் வெக்கேஷன், ஜூன் மாசம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜூன் மாசம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வெக்கேஷன்ல போயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் லிஸ்ட் போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி பெயில் வருது. இல்ல அது ஜூலை மாசம் வெக்கேஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு போயிடுறாங்க. ஜூலை மாசம் வந்து 6ஆம் தேதி வர வேண்டிய மேட்டர், அதுக்கப்புறம் 18ஆம் தேதி வந்து ஆர்குமெண்ட் நடக்குது. நடக்கும்போது 4 ஆங்கிள் ஆர்கியூ பண்றாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட்ல பெயில் ஆர்குமெண்ட் பண்ணும்போது செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்தகி அவர்கள், சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் சித்தார்த் லூத்ரா, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சீனியர் அட்வொகேட்ஸ் அண்ட் அவங்களோட லீகல் விங், இவங்களோட சப்போர்ட், அஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி அவருடைய க்ளோஸ் கான்ஃபிடென்ட் ஃப்ரெண்ட் அவருடைய இருப்பார், நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்றாங்க, போயிட்டு ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆர்குமெண்ட்ஸ் வருது. இடி தரப்பு, செந்தில் பாலாஜி தரப்பு, 2 தரப்பு ஆர்கியூ பண்றாங்க. 4 பாயிண்ட்ல ஆர்கியூ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 1,34,00,000 ரூபாய் வந்து எக்ஸஸா இருக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல, கேஷ் டெபாசிட் நடந்திருக்கு, அந்த பணம் வந்து மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி தரப்புல டிஃபெண்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1,34,00,000 ஒரு விவசாய இன்கம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ சேலரின்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்க, அது அக்ரிகல்ச்சர் இன்கமா இருந்தா இன்கம் டாக்ஸ் சட்டத்தின் படி செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 படி நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் டிக்ளேர் பண்ணிருக்கணும். இவ்வளவு பெரிய மந்திரி எப்படி மிஸ் பண்ணுவாரு? டெஃபினட்டா ஒரு நல்ல ஆடிட்டர் பண்ணி தானே இருக்கணும். ஆடிட்டர் கண்டிப்பா அட்வைஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது அக்ரிகல்ச்சர் இன்கமா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. ரெண்டாவது, அது எம்எல்ஏ சேலரி இருக்க வாய்ப்பு இல்ல. காரணம்னா எம்எல்ஏ சேலரிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது டைரக்டா டிடிஎஸ் ரேட் பண்ணி. யார் வந்து எம்எல்ஏ சேலரி வந்து அவருக்கு கேஷ்ல கொடுக்குறது அப்படிங்கிற வாதத்தை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுட்டி காட்டுறாங்க. இது முதல் வாதம். ரெண்டாவது வாதம் வந்து ஹார்ட் டிஸ்க். இந்த பாயிண்ட் வந்து ப்ராசிக்யூஷன் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவனிக்க வேண்டிய பாயிண்ட். என்ன பண்றாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து சீஸ் பண்றாங்க ஒரு ஹார்ட் டிஸ்கை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ரிப்ளைல அது சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு எழுதிறாங்க. சீகேட் பிராண்ட்னு. சீகேட் ஆக்சுவலா அது ஹெச்பி ஹார்ட் டிஸ்க் சீஸ் பண்ணிருக்காங்க. சோ இத வந்து சுட்டி காட்டுறாங்க யாரு, செந்தில் பாலாஜியோட தரப்புல. இல்லைங்க, அது சீகேட் ஹார்ட் டிஸ்க் கிடையாது, சீஸ் பண்ணது வந்து ஹெச்பி. அதுவே பார்க்கல, பார்க்காம ரிப்ளை வேற கொடுத்திருக்காங்க சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு. ரிப்ளை மட்டும் கொடுக்காம அதுக்குள்ள இருக்கிற ஃபைல வேற சுட்டி காட்டுறாங்க. அந்த ஃபைல்ல 65 கோடி வந்து அவர் பணம் பண்ணதா தெரியுது. அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸல் ஷீட் வச்சிருக்காங்கன்னு குறிப்பிட்டு அந்த டிஸ்க் வந்து தவறா இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிடும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இல்ல அது இருக்கக்கூடிய அந்த ஃபைல் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா CSAC ஃபைல்,
எக்ஸல் ஃபைல். ஓகே. அந்த ஃபைல் ஆகப்பட்டு அதுல தான் இருந்தது. அதுல வந்து 65 கோடி வந்து கூட அவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு இந்த மாதிரியான ஜாப் ஸ்கேம்ல இருந்துங்கிற மாதிரியான ஒரு சப்மிஷன் வைக்கிறாங்க. இதுல மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது 2 ஆயிடுச்சா? மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 13 மாசம் உள்ள இருந்திருக்காரு. பல முறை பெயில்ஸ் மூவ் பண்ணிருக்காரு. செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா பெயிலுக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்கு டானியல். ஒன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதிர்க்கணும், எதிர்க்கும் போது கோர்ட் நம்பணும் இந்த மாதிரி வந்து யூ நாட் பி கில்ட்டி ஆஃப் திஸ் அஃபென்ஸ் அப்படின்னு வெளில போயிட்டு இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ண மாட்டாருன்னு கோர்ட் நம்பணும். அந்த நம்பினாதான் அவருக்கு பெயில் கிடைக்கும். அது நம்பி அந்த செக்ஷன் 45 தான் பல பேருக்கு பெயில் கிடைக்காம இருந்தது. ஆனா ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல லாஸ்ட் ஒரு 5 மாசமா பெயில் இஸ் a norm, jail is an exception in case of PMLA அப்படிங்கறத வர ஆரம்பிச்சது. அதை பேஸ் பண்ணி இப்போ அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லுவோம் லால, அதை பேஸ் பண்ணி இது மாறிக்கிட்டு வரதுனால அதுவும் அவருக்கு சாதகமா அமைஞ்சது. அதாவது பெயில் இஸ் a norm, jail is an exception as per article 21 of the Constitution of India. ஏன்னா liberty is a norm, deprivation is an exception. அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து பல PMLA வழக்குகளை கொடுத்துட்டு வரதுனால அது ஒரு 4வது பாயிண்டா வாதிடப்படுது. இதுல முக்கியமா வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அங்கதான் வந்து நீங்க அவருக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்டை கனெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். பாத்தீங்கன்னா we have referred to சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட்ல, அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த கமெண்ட் அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அவர்கள் சொல்றாரு, while pronouncing the verdict today said that stringent bail provisions and delay in trial cannot go together. அதாவது பெயில் கண்டிஷன் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருக்கு, ட்ரையல் நீங்க எப்ப கமென்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஏன் தெரியாது? 3 பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு ஒரு ECIR. எந்த பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு இது எந்த ECIRனு சொல்லல. அதான் சட்ட கேள்வியே. செந்தில் பாலாஜி தரப்புல வச்ச சட்ட கேள்வி, முக்கியமான சட்ட கேள்வி, 5வது சட்ட கேள்வி. அதான் அரசியல் சட்டத்துக்கு இப்ப கொஸ்டினா ரைஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா 3 பிரெடிகேட் அஃபென்ஸ், அந்த 3 பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு எந்த பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு இது ECIR. இந்த 3 பிரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணணுமா இல்ல ECIR ஸ்ப்ளிட் பண்ணணுமா? 3 பிரெடிகேட் அஃபென்ஸ், அதுல ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ்ல 1000 பேரை நீங்க விட்னஸா போட்டிருக்கீங்க. அவங்க விட்னஸ்லாம் எக்ஸாமின் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்போ ரைட் டு ஸ்பீடி ட்ரையல்னால ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்க கூடாதுன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் நஜீபோட ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது 11th February 2021ல கொண்டு வரப்பட்ட ஜட்ஜ்மெண்ட், 3 member பெஞ்ச் ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் அது சுப்ரீம் கோர்ட்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உபாக்ல வந்து நஜீப் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. அதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அஃபெக்ட் ஆகிறதுனால பெயில் கிராண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் மேற்கோட் காட்டி, அதனால நான் அன்கண்டிஷனல் பெயில் தரல, பெயில் கிராண்டட், பட் there are very onerous conditions put in the bail. இந்த பெயில் கண்டிஷன் தான் நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சரி, இப்ப இந்த பெயில் கண்டிஷன்ல இங்க இருக்கிற பல பேர் சொல்றாங்க, வெளில வந்ததுக்கு அப்புறமே அவர் வந்து அமைச்சர் ஆயிடுவாரு, அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு துறையெல்லாம் கொடுக்கப்படும், புதிய அமைச்சரவை மாற்றம்லாம் இருக்கும். இந்த பெயில் கண்டிஷன் என்னதான் சார் சொல்லுது? டெஃபினட்டா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட லீகல் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். டெஃபினட்டா இதை அனலைஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் காலையில வந்து என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து பிரஸ் மீட்டிங்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு, தடை இல்ல அப்படிங்கிற. அதாவது 2 விஷயம். செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் தான். இன்னும் வந்து அவர் கன்விக்ட் இல்லாட்டி அக்விட்டல்ங்கிற ஜட்ஜ்மெண்ட் வரல, அது ட்ரையல் முடிஞ்சாதான். இப்போதைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 2 சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணோம். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிறதுக்கு தடை இருக்கா அப்படின்னா சட்டத்துல தடை கிடையாது. சட்டத்துல என்ன தடை கிடையாது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கலாம். ஏன்னா அவர் அக்யூஸ்ட் தான் ஒரு கேஸ்ல, இன்னும் கன்விக்ட் ஆகல. அப்படின்னும் பொழுது கன்விக்டோ அக்விட்டலோ அப்படிங்கிறது ரிசல்ட் வராத பொழுது கன்விக்டா இருந்தா மட்டும்தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் மெம்பர் அட்ராக்ட் ஆகும். ஆனா இங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அக்யூஸ்டா இருக்கிறதுனால ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி அவர் வந்து இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் டு பி மெம்பர். பாயிண்ட் நம்பர் 1. அதனால அவர் எம்எல்ஏவாவோ மந்திரியாவோ தொடர்றதுல எந்த தடையும் சட்டத்துல இல்ல, சட்ட வழியா இல்ல. ஆனா அவரோட பெயில்ல பாத்தீங்கன்னா நேரடியா குறிப்பிடப்படல. அந்த பெயில் ஆகப்பட்டது முக்கியமா 6 கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன சம்மரி மாதிரி. அந்த 6 கண்டிஷன் 25 லட்சம் ரூபாய் பெயில் பாண்ட் கொடுக்கணும், 2 பேர் கொடுக்கணும்ட்டாங்க. 2வது வந்து எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகணும். சாட்டர்டே அட்டெண்டன்ஸ் வந்து ஷெட்யூல் டிஃபென்ஸ்க்காக சிசிபிக்கு போடணும். அதுக்கப்புறம் கோர்ட் எப்பெல்லாம் ஹியரிங் நடக்குதோ தவறாம வரணும். ஏதாவது காரணம் சொல்லி அட்ஜர்ன்மெண்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டு அப்படி பண்ணா பெயில் கேன்சல் சொல்லிட்டு கண்டிஷன் பி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டிஷன். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கண்டிஷன் என்ன? ஓகே, the appellant shall not directly or indirectly attempt to contact or communicate with the prosecution witness and the victims of the 3 scheduled offences in any manner. If it is found that the appellant directly or indirectly made even an attempt to contact any prosecution witness or victim in the schedule as well as offences under the Prevention of Money Laundering Act 2002, it will be a ground to cancel the bail granted to the appellant. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராசிக்யூஷன் விட்னஸை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கான்டாக்டே பண்ணக்கூடாதுன்றாங்க. எதை பத்தி பேசுறதுக்காகவும் தொடர்பே வரக்கூடாது, அவங்க தொடர்புலயே வரக்கூடாது. 1000 பேருங்க. இப்ப நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகமுடைய தலைமை டெஃபினட்டா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்க மந்திரி ஆகுங்கன்னு இன்விடேஷன் கொடுப்பாங்க. செந்தில் பாலாஜி எடுத்துப்பாரா மாட்டாரான்னு செந்தில் பாலாஜி தான் முடிவு பண்ணணும். செந்தில் பாலாஜி கையில தான் இப்ப பாலே இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து லிபர்ட்டியா மந்திரி பதவியானா பெயில் தான் முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க, 471 நாள் ஒருத்தர் இருந்திருக்காரு பிரசன்ட்ல. அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன் வேற இருக்கு. அவருக்கு மந்திரி பதவியை விட இன்னைக்கு மன நிம்மதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுடைய பெயில் கண்டிஷன் ஆகப்பட்டது அவருக்கு சாதகமாவும் இல்ல பெருசா. ஏன்னா அது ஒரு அவருக்கு சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி தான். இப்ப இந்த 1000 பேரும் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அதை வந்து கோர்ட் மானிட்டர் பண்ணுமா சார்? கோர்ட் மானிட்டர் பண்ற மாதிரி தான் இந்த கண்டிஷன் இருக்கு. கோர்ட் மானிட்டர் பண்றதுனா என்ன? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. அவர் மந்திரி பதவி எடுத்திருக்காரு, பப்ளிக் ஆபீஸ். மந்திரி ஆபீஸ்ங்கிறது பப்ளிக் ஆபீஸ். எப்படி தெரியும் அந்த 1000 பேர்ல யார் வந்து பாக்குறான்னு? பேசுறது கூட வேற இருக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க கான்டாக்ட்ல வந்துட்டாங்கல்ல, அப்ப அது ஒரு தடையாதுன்னு அவருக்கு அமையுது. அப்போ அவர் வந்து மந்திரியா மக்களை பார்க்காம இருக்க முடியாது. அப்ப மந்திரியா மக்களை பார்க்காம இருக்க முடியாதுன்னா அவர் ஒர்க் எப்படி செயல்படுத்துவாரு? இட்ஸ் ஜஸ்ட் நாட் சைனிங் அத்தாரிட்டி இல்ல மந்திரிங்கிறது. பல பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ், பப்ளிக் விஷயங்கள், பப்ளிக்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கிறதுனால சட்டத்துல அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அதாவது பெயில்னால டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தொடர்புல வரக்கூடாது, விக்டிம்ஸையோ விட்னஸையோ தொடர்புல வரக்கூடாது, எந்த விதமான கம்யூனிகேஷன் வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு இது ஒரு என்ன சொன்னா நெருக்கடி. மந்திரி பதவியே வந்தாலும் எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதுன்னு டிசைட் பண்ற இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு. அப்ப செந்தில் பாலாஜி இந்த கண்டிஷனை பார்க்கும் பொழுது டெஃபினட்டா அவருக்கு இதை சிக்கல் ஏற்படுத்தும் நினைச்சால் அவர் மந்திரி பதவியை விட இன்னைக்கு உடல்நிலை இருக்கக்கூடிய நிலைமையிலையும் அவர் தான் அபிடேவிட் சொல்லியிருக்காரு உடல்நிலை சரியில்லைன்னு. அப்படி இருக்கும்போது டக்குன்னு எப்படி மந்திரி பதவி எடுத்து அந்த பிரஷர் எடுத்துப்பாரு? இது வரைக்கும் கோர்ட்டுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாரு? உடல்நிலை சரி, அதையும் சொல்லியிருக்காரு அவரோட சப்மிஷன்ல. அது ஃபேக்சுவலாவும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். அதுவும் அவருக்கு சப்போர்ட்டிவா இல்ல. ரெண்டாவது பெயில் கண்டிஷன் ஆகப்பட்ட ஸ்ட்ரிஞ்சன்ட் பெயில் கண்டிஷன். பவரை விட அவருக்கு இப்ப லிபர்ட்டி தான். செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் கட்சியை விட பவர் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் நீங்க பாருங்க, அதிமுக ஏதாவது ஒரு கட்சி வந்து பவருக்கு வர மாதிரியான இண்டிகேஷன் தான் அங்க இருப்பாரு, இல்லன்னா போயிடுவாரு. இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரை தானே விரும்புவாரு? அமைச்சரவைக்குள்ள இருக்கு. அதுதான் சொல்றேன், அவருடைய விருப்பம் ஒன்னவா இருக்கலாம், பவர் தான் வேணும்னு இருக்கலாம். ஆனா அந்த பவர்னால திருப்பி பெயில் கேன்சல் ஆயிடக்கூடாதுல்ல. அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அதான் சொல்ல வரேன். செந்தில் பாலாஜி பவரை விரும்பக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுதான். அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிகல் 21ல. ஆனா கண்டிஷன்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பலதை வந்து அவர் ரிமூவ் பண்றதுக்கான, ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கான பெட்டிஷன் போட முடியும். லைக் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ் போறதா இருக்கலாம், இல்லாட்டி வந்து சிசிபி ஆஃபீஸ் போயிட்டு அப்பியர் ஆகிறதா இருக்கலாம். இதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் போட முடியும். ஏன்னா இந்த ரிலாக்ஸேஷன் போட முடியாது. எப்படி போட முடியும்? நான் கான்டாக்ட் பண்ணுவேன்னு போட முடியுமா? என்ன வந்து கான்டாக்ட் பண்ண விடுங்கன்னு போட முடியுமா? இல்ல நான் மந்திரியா இருக்கிறேன், நான் எப்படி வேணா இருந்துட்டு போறேன், அந்த கேஸ் வந்து எனக்கு தடையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சுப்ரீம் கோர்ட் போட ஆர்டர். அப்ப பெயில் கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி சான்சஸ் இருக்கு. இது வந்து சட்டத்துல கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஸ்டின் ஆஃப் லா அவர் ரைஸ் பண்ணி மேபி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு எப்படி நான் வந்து செயல்பட முடியும் மந்திரியா அப்படின்னு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குன்றதுதான் கொஸ்டின் ஆஃப் லாவா நான் பாக்குறேன். கண்டிப்பா சார்.
நிறைவா சார் இந்த வழக்கினுடைய போக்கு இனிமே எப்படி இருக்கும், இதை வந்து எப்படி கையாளுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது டேனியல் சார், இங்க பாத்தீங்கன்னா அரசியல் சட்டத்துல லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. நம்மளால வந்து என்ன மாதிரி ஜட்மெண்ட் வரும், கன்விக்ஷன் வருமா, அக்விட்டல் வருமா, யாராலுமே சொல்ல முடியாது. இட்ஸ் அ பவர் ஆஃப் த ஜுடிஷியரி, பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். தட் இஸ் த அல்டிமேட் இன் த கான்ஸ்டியூஷன். அம்பேத்கரையா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் பெருசா பார்க்கப்பட்டது. அதனால தான் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பதவி இருக்கும்போது கூட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அட்மினிஸ்ட்ரேட் பண்றாரு பதவி இருப்பேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் ஜுடிஷியரி. பட் இது எப்படி வந்து ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணப்படும்ன்றது நம்ம பார்க்கலாம். இன்னைய தேதியில அவர் மேல எஃப்ஐஆர் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ்ல போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அரெஸ்ட் ஆறாரு. அதுல பெயில் கிடைச்சிருக்கு. இப்போ சார்ஜ் ஷீட் 2 பேருமே போட்டிருக்காங்க. பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு போட்டிருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டத்துல ட்ரையல் நடத்தணும். ட்ரையல் நடத்தணும்னா எப்போ முடியும்னு கேட்டீங்கன்னா, இதுல 1000 பேர் இருக்கிறதுனால கோர்ட் வந்து டெய்லியே நடத்தினா கூட எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கே தெரியும். அப்போ இது வந்து பெரிய பர்டன் அந்த ட்ரையல் கோர்ட். எங்க ட்ரையல் நடக்குதோ அங்க இப்போதைக்கு பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் தான் ட்ரையல் கோர்ட். பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி செக்ஷன் 44 ஆஃப் தி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அங்கதான் கிளப் ஆகும். அப்போ எவ்வளவு பெரிய பர்டன். இதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரஷர். செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் மட்டுமே அங்க கிடையாது. ஆமா, நீங்க நீதிமன்றம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கேசஸ் இருக்கும். எல்லாருக்குமே சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் ஈக்குவல் தான். செந்தில் பாலாஜியா இருந்தாலும் சரி, வேற ஒரு கேஸ் இன்னொருத்தர் அக்யூஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே லிபர்ட்டி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் பெயில் கிராண்ட் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் ஒரு நாளைக்கு நடக்கும் பொழுது அதோட சேர்த்து இந்த பிரஷரை வந்து அப்புறம் புதுசா வரக்கூடிய வழக்குகள் அப்போ அவ்வளோ இருக்கும் பொழுது டைம் லைன் எப்போ ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. நீதிமன்றமே டைம் ஃபிக்ஸ் பண்ணாலும் எக்ஸ்டென்ஷன் தான் கொடுப்பாங்க தவிர இது இந்த காலத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஒரு பர்டனை வந்து ட்ரையல் கோர்ட்டு கொடுக்கணும். இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, ட்ரையல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது டைம் அப்படிங்கிற ஜட்மெண்ட்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக எவால்வ் ஆயிட்டு இருக்கு. அதனால இது எப்போ முடியும் தெரியாது. ஆனா ட்ரையல் முடிஞ்சாதான் அதுக்கப்புறம் தெரியும். ஒன்னு ஃபர்ஸ்ட் பிரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையல் முடியணுமா, இல்ல ரெண்டுமே பேரலா நடத்தணுமா, பிஎம்எல்ஏ ட்ரையலும் சரி பிரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையலும் பேரலா நடத்தணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் டேனியல் சார். கண்டிப்பா சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்காக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி டேனியல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.